வெல்கம் டு மங்கி ஸ்டோரிஸ் இன் தமிழ். மங்கி ஸ்டோரி சேனலை நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நிறைய கார்ட்டூன் வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஒரு அடர்ந்த காட்டின் நடுப்பகுதியில் உயரமான குன்றின் மேல் இந்த காட்டை ஆளும் வீரமும் கம்பீரமும் கொண்ட காட்டின் ராஜா சிங்கம் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. சிங்கத்திற்கு அன்றைய நாள் ஏனோ கடுமையான பசி. கூடவே சில நாட்களாக சிறிய விலங்குகள் கூட தன் அதிகாரத்திற்கு மதிப்பே அளிப்பதில்லை என்ற கோபமும் அந்த சிங்கத்திற்கு மிக கடுமையாக இருந்தது. சிங்கம் ஒரு பெரும் கர்ஜனையிட்டது. அந்த கர்ஜனையை கேட்டு காடே அதிரும் வண்ணம் இருந்தது. அக்கொடும் பசியால் துடித்து கொண்டிருந்த அந்த சிங்கம் தன் அருகில் இருந்த முயல், அணில் மற்றும் ஒரு தந்திரமான நரியை கூப்பிட்டது. என் பசியை போக்க நீங்கள் யாரை எனக்கு உணவாக தரலாம் என்று சொல்ல வேண்டும். தவறான விடை சொன்னால் நீங்களே எனக்கு இன்று உணவு அப்படி என்று கூறியது. இதனால் அங்கிருந்த அணில், முயல் மற்றும் நரி மிகவும் பயத்தில் நடுங்கியது. சிங்கம் கூறியது, நீங்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் காட்டுக்குள் நான் வேட்டையாட வேண்டிய உணவை அடையாளம் காண வேண்டும். நான் ஒரு குறிப்பை கொடுப்பேன், சரியாக பதில் சொல்லுங்கள். முதலில் அணிலே, நீ என் முன்னே வா என்று கூறியது. அந்த சிறிய அணில் தன்னுடைய சிறிய இதய துடிப்பு வேகமாக ஒலிக்க சிங்கத்தின் காலடியில் நடுங்கியவாறு நின்றது. அப்போது சிங்கம் கூறியது, ஏ அணிலே, நான் இப்போது கேட்கும் குறிப்பை கேட்டுக்கொள். என் கோபம் அடங்கும் வரை என்னால் வேட்டையாட முடியாத பெரும் பலம் கொண்ட விலங்கு எது? ஆனால் அது ஒரு நாள் எனக்கு வேட்டையாவான் அப்படி என்று கூறியது. இதை பயத்துடன் கேட்ட அந்த அணில், மன்னா மன்னா, எனக்கு தெரியவில்லை. ஒரு யானையாக இருக்கலாம். அதன் பலத்தின் முன் நீங்கள் கூட சற்று தயங்குவீர்கள் என்று அணில் கூறியது. அதை கேட்ட சிங்கம், ஏ அணிலே, யோசிக்காமல் பேசாதே. யானை என்னை விட பெரியதுதான். ஆனால் அதன் சதை உன்னை போல் எளிதானதா? இல்லையே. இப்போது இந்த கேள்வியை இன்னும் ஆழமாக யோசி. அந்த அணில் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, மன்னா, எனக்கு இன்னொரு விலங்கு தோன்றுகிறது அப்படி என்று கூறிவிட்டு அதை புலி என்று கூறியது. அது உங்களை போன்ற வேட்டைக்காரன். அதை வேட்டையாடும் பெரும் தந்திரம் வேண்டும். அதை நீங்கள் ஒரு நாள் வேட்டையாடினால் அது உங்களுக்கு பெரும் விருந்தாக இருக்கும் என்று அணில் கூறியது. இதை கேட்ட சிங்கம் கர்ஜித்து விட்டு, ஏ அணிலே, நீ என்னை கோபக்கார வேட்டையாடி என்று சொல்லிவிட்டாயே. யானை பலத்தால் பெரியது, புலி என்னை போலவே வலிமையானது. ஆனால் இன்று எனக்கு வேண்டிய உணவு எது? நீ தெளிவாக சொல்லவில்லை. உனக்கு நான் தண்டனை தர வேண்டும். ஆனால் உன் நேர்மைக்காக நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். அடுத்த முறை தவறு செய்யாதே. நீ இப்போது இங்கிருந்து விலகு அப்படி என்று கூறிவிட்டு அங்கிருந்து அணிலை துரத்தி விட்டது. அதுக்கு அடுத்தபடியாக அந்த அணில் அங்கிருந்து உயிருடன் தப்பிச்சென்ற சாமி அப்படின்றது வேகமாக தாவி குடித்து அந்த இடத்துல இருந்து ஓடியது. அடுத்தபடியாக சிங்கம் நரியை கூப்பிட்டது. தந்திரங்களுக்கு பெயர் போன அந்த நரி மரியாதை கலந்த அச்சத்தோடு நின்றது. அந்த நரியை பார்த்து சிங்கம் கூறியது, ஏ கெட்டிக்காரா, உனக்கு சவால் இது. காட்டுக்குள் அமைதியாய் உலவும், எளிதில் பயந்து ஓடக்கூடியும், ஆனால் என் பசிக்கு ஒரு சுவையான, சரியான, சூப்பரான உணவாக இருக்கும். அந்த உணவு எது அப்படி என்று சிங்கம் அந்த தந்திரமான நரியை பார்த்து கேட்டது. அந்த கெட்டிக்கார நரியோ கைகளை கூப்பி, மன்னா, இந்த கேள்விக்கு 2 விடைகள் இருக்கின்றன. சிங்கம் கூறியது, என்ன 2 இருக்கிறதா? சொல் பார்ப்போம் அப்படி என்று கேட்டது. அதற்கு அந்த நரி கூறியது, முதலாவது மன்னா, அது ஒரு மான். அது பயந்து ஓடும். அதன் வேகம் அசாத்தியம். ஆனால் நீங்கள் அதை பிடிக்கும்போது அதன் சுவை உங்களுக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். அதுதான் காட்டின் சிறந்த மாமிசம் என்று கூறியது அந்த கெட்டிக்கார நரி. சிங்கம் ஆர்வமாக, மான் சரியான தேர்வுதான். வேற என்ன? 2வது என்ன அப்படி என்று சிங்கம் கேட்டது. அதற்கு அந்த நரி கூறியது, குரலை தாழ்த்தி அதிக விசுவாசத்துடன், 2வது மன்னா, அது காட்டு பசு. அது அடங்காத பிடிவாத குணம் கொண்டது. அது சில சமயங்களில் சண்டைக்கு கூட வரும் கூட்டமாக இருந்தால், ஆனால் அதன் சதை அதிக அளவில் அதிக கொழுப்புடனும் இருப்பதால் உங்களுக்கு அதிகப்படியான பசியை போக்க அதுதான் சரியான விருந்து மன்னா அப்படி என்று கூறியது. அதற்கு சிங்கம் கூறியது,
அடடா கெட்டிக்காரனே, நீ உண்மையாகவே கெட்டிக்காரன்தான். நீ உணவின் சுவையையும் பசியின் அளவையும் கருதில் கொண்டாய். நீ விடையை சரியாக சொல்லவில்லை, ஆனால் என் பசிக்கான காரணத்தை சரியாக சொல்லிவிட்டாய். இன்று உன்னை விடுகிறேன், நீ கிளம்பு அப்படி என்று கூறியது. அந்த நரி அந்த சிங்கத்தின் பாராட்டை பெற்றுக்கொண்டு பெருமையுடன் அங்கிருந்து நகர்ந்தது. அடுத்தது அந்த பயந்த சுபாவம் கொண்ட முயல் அந்த இடத்திற்கு வந்தது. அந்த முயல் சிங்கத்தின் முன் நடுங்கி தரையை பார்த்தவாறு நின்றது. அதன் கால்கள் பின்னோக்கி ஓடத் துடித்தன. சிங்கம் அந்த முயலை பார்த்து, உனக்கு மரண பயம் இருக்கலாம், ஆனால் உன் பயம் போக்கத்தான் நான் கேட்கிறேன். உயரமான நீளமான கழுத்துடன் எப்பொழுதும் காட்டை நோட்டமிட்டு கொண்டிருக்கும் அந்த விலங்கு எது? அதைத்தான் நான் இன்று உணவாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சிங்கம் அந்த முயலை பார்த்து கூறியது. அதற்கு அந்த முயல் மிகவும் பயத்துடன், மன்னா, என்னை சாப்பிடாதீர்கள், எனக்கு தெரியவில்லை அப்படி என்று கூறியது. சிங்கம் அதற்கு மிகுந்த கோபத்துடன், பதிலளிக்கவில்லை என்றால் இன்று நீதான் என் உணவு, சீக்கிரம் சொல் அப்படி என்று கூறியது. அதற்கு அந்த முயல் கண்ணீருடன் அழுது கொண்டு, ஒட்டகச்சிவிங்கி, ஆமண்ணா, அது மிக உயரமாக இருக்கிறது. அதன் கழுத்து உங்களை விட உயரமாக நோக்கும். ஆனால் அதை நீங்கள் வீழ்த்தினால் அது நீளமான கழுத்து உங்களுடைய வேட்டை திறமையை உலகுக்கு சொல்லும். அது சரியான சவால் மன்னா அப்படி என்று அந்த முயல் கெஞ்சியது கண்ணீருடன். அதற்கு சற்று எரிச்சலுடன் சிங்கம் கூறியது, உனக்கு கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் நீ பதில் சொல்லாதே. இன்று நீதான் எனது உணவு அப்படி என்று சிங்கம் அந்த முயலை பார்த்து மிகவும் கோபத்துடன் கர்ஜித்தது. அதற்கு அந்த முயல் கடைசியாக மெதுவான குரலில், மன்னா, ஒருவேளை வரி குதிரையாக இருக்குமா? அதன் உடலில் வெள்ளையும் கருப்புமாய் வரிகள் இருக்கும். அதன் நிறம் உங்களுக்கு வேட்டைக்கும் சற்று சிரமம் கொடுக்கும். ஆனால் அது ஓடும். அதன் கூட்டம் பெரியது. அதில் ஒன்றை நீங்கள் வீழ்த்தினால் உங்களுக்கு அது போதுமானதாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும் மன்னா அப்படி என்று அந்த முயல் கூறியது. அதற்கு அந்த சிங்கம் கூறியது, வரி குதிரை, ஆம், இன்று என் பசிக்கு அது சரியான உணவு. ஆஹா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த வரிகுதிரை உணவு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வரிகுதிரை தான் சரியான தேர்வு. நீ என்னை சரியான உணவு நோக்கி இட்டு சென்று விட்டாய். எனக்கு அந்த வரிகுதிரை மிகவும் பிடிக்கும். சரி, நான் வரிகுதிரையை வேட்டையாடுகிறேன் அப்படி என்று கூறியது அந்த சிங்கம். சரி முயலே, நீ கிளம்பு. நான் வரிகுதிரை இருக்கும் காட்டுக்கு சென்று வரிகுதிரையை வேட்டையாடி என் பசியை தீர்த்து கொள்கிறேன் என்று அந்த காட்டிலிருந்து வரிகுதிரை வசிக்கும் இடத்திற்கு அந்த சிங்கம் வேகமாக நகர்ந்து சென்றது. சிங்கம் நகர்ந்து சென்ற அந்த நேரத்தில் வரிகுதிரை கூட்டமாக இருந்தது. ஆனால் சிங்கமோ அதற்கு பிடித்த அந்த ஒரு வரிகுதிரையை அட்டாக் செய்து அந்த வரிகுதிரையை தனக்கு உணவாக மாற்றியது. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மங்கி ஸ்டோரிஸ் தமிழ்.